பிஜேபி அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம். ஆனால் விஜய் அவர்கள் பிப்ரவரி மாதம் கட்சி தொடங்குறேன்னு ஒரே ஒரு ட்வீட், அந்த நாளை நீங்கள் எல்லாரும் யோசிச்சு பாருங்க. ட்வீட் போட்ட உடனே எத்தனை ரியாக்ஷன், எத்தனை கிளம்புச்சுன்னா, என்ன ரியாக்ஷனாக கிளம்புச்சுன்னா, விஜய் பிஜேபியோட பி டீம், விஜய் ஈக்குவல் டிவிகே ஈக்குவல் டு பிஜேபி, பிஜேபி ஈக்குவல் டு டிவிகே. எங்க கேட்ட மாதிரி இருக்கா அக்கா ஜூலி? இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அண்ணாமலை ஸ்ட்ரெயிட்டாவே பிஜேபியில இருந்தா வராரு. அண்ணனோட தனி ஐடியாலஜி என்ன அதெல்லாம் வந்து நம்ம விமர்சனத்துக்கு இப்போ எடுக்கல. அண்ணன் வரட்டும், அண்ணன் என்னென்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அதெல்லாம் விட்டுருங்க. நான் இப்போ சொல்ல வர கண்டென்ட் என்னன்னா, எல்லாரும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க, இல்லை வந்து அண்ணாமலை வந்து பிஜேபியோட இதுன்னு சொல்லியிருக்காங்க. வாய் திறக்காம இருக்கிறது யார் தெரியுங்களா? முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா, அடுத்து முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா. இவங்க 2 பேரும் இன்னும் வாய் திறக்கல. புரியுதுங்களா? ஒரிஜினல் பிஜேபியோட ஏ டீம் யாருன்னு? டிஎம்கே தான். அவங்க பிஜேபி வந்து அண்ணாமலை இந்த பக்கம் பி டீமா உள்ள இறக்குறாங்க, ஏ டீம் சைலண்டா இருக்கு. நான் நேற்றே சொன்னேன், இவங்க வந்து பிஜேபியை பத்தி பேசுறத நிறுத்திட்டாங்க. இப்போ பிஜேபியோட அண்ணாமலை வந்து தனி கட்சி ஆரம்பிக்கும் போது கூட அங்க இருந்து ஒரு சின்ன சத்தம் கூட வரலைங்க. இன்னைக்கு காலையில கூட சில பேர் யாரோ டிஎம்கேல இணைஞ்சதா ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசினாரு. அங்கேயும் வந்து அதே ஒப்பாரி தான், எங்க தயவுல தான் நடக்குது ஆட்சின்னு. சரி, அவங்க நினைச்சா தயவு கொடுக்காம ஆட்சியை கலைச்சிட்டு எலெக்ஷன் சந்திக்கலாம். சந்திக்க ரெடியா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதனால அவங்க அப்படிதான் பேசுவாங்க. கண்டினியூவா இந்த மாதிரி தான் நம்ம தலையில மஞ்சள் அரைக்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தலையில அரைக்கிற மஞ்சளை வந்து நம்ம எடுத்து தூக்கி தூர வீசணும். இந்த அரசாங்கம் நமக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்கு, செய்ய ஆரம்பிக்குது, செய்யும். அந்த நம்பிக்கையில தான் நம்ம வாக்களிச்சிருக்கோம். அந்த நம்பிக்கையிலே காத்துக்கிட்டு இருப்போம். நன்றி.